माये विष्णुमये माया माया विष्णुमया மாயன் மயம் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு மாயா வழிபாட்ட பெண்கள் பண்ணலாமா வேண்டாமான்றது லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜ ஜிஎல் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மாயன் மயம் நண்பர்களே, அருமையான கேள்வி என்று சொல்வதை விட காலத்தின் கட்டாயம். என்னுடைய அனுபவத்துல ஆண்களுக்கு நிகராக இணையாக பெண்களும் இன்று வேலைக்கு போறாங்க. அவர்களுக்கு இணையான ஒரு ஆற்றலை ஆற்றுகின்றார்கள். காரணம் சூழ்நிலை தான் காரணம். அந்த கணவனே தெய்வமாக நினைத்து வாழ்ந்த காலங்கள் போய் இன்னைக்கு கணவனுக்கு இணையாக தொழில் செய்தால்தான் வாழ்வை நடத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்வியலுக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்துக்கு தான். அந்த வகையை பார்க்கும் போது எத்தனையோ, இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அப்பவுமே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் எல்லாம் ஒரு ஆன்மீகத்துல உச்சம் தொட்டிருக்கின்றார்கள். அதில் முதன்மை ஔவையார், அடுத்தது காரைக்கால் அம்மையார், அதை தொடர்கின்றார் அக்கம்மா தேவி, மீராபாய், எத்தனையோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பக்தி மார்க்கத்துல ஆண்களுக்கு இணையாக அற்புதமான நிகழ்வை தந்தவர்கள் தான் பெண்கள். தாயும் அவள் தானே, சகோதரியும் அவள் தானே, ஒரு காலகட்டத்துக்கு மனைவியாக அமைதி நம்மளுக்கு உடலும் மனத்தையும் இயக்குபவரும் அவர்கள் தானே. அந்த வகையில் பார்த்த வரைக்கும் பெண்களும் விஷ்ணுமாயனுடைய வழிபாடு செய்யலாம். காரணம், இந்த காலம் எதிலுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டம், எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு காலகட்டம். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது என்று இதை திகைத்திருக்கின்ற ஒரு காலகட்டத்துல ஒரு அற்புதமான ஒரு காவல் வெல்லுங்க. கண்ணுக்கு முன் இருப்பவர்கள் நான் துணை என்பார்கள். எத்தனை காலம் நமக்கு துணையாக வருவார். அற்ற குலத்து அரணீர் பறவை போல நம்மை விட்டு நகர்ந்து விடுவார்கள். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ்ய சக்தியாக இருந்த விஷ்ணுமாயா என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, எத்தனையோ பேர்களுக்கு நான் குருவாக இருந்து வழிகாட்டி இருக்கின்றேன். அவர்களை காத்து இருக்கின்றார். பிரிந்தவரை ஒன்று சேர்த்திருக்கின்றார். கலைஞர் என்ற போது கண்ணீரை துடைக்கின்றார்கள். அவருக்கு ஒரு தாயாக, சகோதரனாக இருந்து வழிகாட்டுகின்றார். பெண்கள் விஷ்ணுமாயனை வழிபடுவது என்பதெல்லாம் காலத்தின் கட்டாயம். ஐயா, இப்ப மாதவிடாய் டைம்ல பெண்கள் பூஜை அறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப விஷ்ணு மாயா வழிபாடு பண்ணும் போது பெண்கள் அதை வழிபடலாமா அந்த டைம்ல? அதாவது ஒரு அன்றாட ஒரு நிகழ்வு தான். பெண்மையில பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் என்பதெல்லாம் ஒரு நிகழ்வு, உடல் சார்ந்த விஷயத்தான். இறைவனை நெருங்குவதற்கு மனசுதான் காரணம். ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை சுத்திலும் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது கண்ணன் கேட்கின்றார், என்னை எந்த காலகட்டத்தை என்னை வழிபடுவீர்கள் என்று சொல்லும் பொழுது, பீமன் நான் இந்த நேரத்துல வழிபாடு செய்வேன், அர்ஜுனா உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு என்று சொல்கின்றார். தர்மரும் அவ்வாறு சொல்கின்றார். நகுலன் சகாதேவனும் தான் கிருஷ்ணரை வழிபடுகின்ற முறையை சொல்கின்றார்கள். அப்போ திரௌபதியுடைய பங்கு வருகின்றது. கண்ணன் கேட்கின்றார், திரௌபதி என்னை நீ நினைக்கின்ற காலம் நேரம் உண்டா என்று சொல்லும் பொழுது, நான் எனக்கு வருகின்ற அந்த 7 நாட்கள், அந்த 7 நாட்கள் காலகட்டத்தில் உன் நினைவோடு இருக்கின்றேன் என்கிறார். எல்லோருக்குமே கோபம் வந்து விடுகிறது. ஒரு பெண் அந்த நேரத்தில் தூய்மையற்று உடல் ரீதியா இருக்கும் பொழுது இறைவனை நினைப்பாரா என்று கோபப்படுகின்ற பொழுது கண்ணன் தடுத்து விடுகின்றார். அவர் சொல்கின்றார், கிருஷ்ணா, இந்த ஐவரோடும் என்னுடைய வாழ்வு உடல் ரீதியா மன ரீதியா ஒரு போராட்ட களமாகத்தான் என் வாழ்வு அமைந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உன்னை நினைப்பதற்கு எனக்கு நேரம், அந்த காலம் தானே கிருஷ்ணா என்கின்றார்கள். உண்மைதானே? கண்ணனுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் பெறுகின்றது. பெண்மையினுடைய உயர்வை அன்றுதான் இந்த உலகத்திற்கு திரௌபதி மூலம் நம்ம உணர்த்துகின்றார். என் விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும், அதாவது பெற்றவள் பார்வதியாக இருந்தாலும் கூட வளர்த்தவள் கோழிவாகை, பார்வதியினுடைய தோழி. அந்த வகையில பெண்மைக்கு முதன்மை தரக்கூடியவன் விஷ்ணுமாயா. எங்கெல்லாம் பெண் புறக்கணிக்கப்படுகின்றாரோ, பெண் அவமானப்படுகின்றாரோ, பாலிதிய ரீதியாக துன்பப்படுகின்றாரோ, அந்த இடத்துல என் விஷ்ணுமாயா முதன்மையாக நிற்பான். ஆண்கள் கூட சூழ்நிலையின் காரணமாக, எதிர்பார்ப்பின் காரணமாக வழிபடுவார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள, இந்த சமுதாயத்தில் உடல் ரீதியா பாதிப்புகள் வரும்போது நமக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? ஒரு கணவன் துணையாக இருக்க மாட்டானா? ஒரு தந்தை இருக்க மாட்டானா? ஒரு சகோதரன் இருக்க மாட்டானா என்று கலைஞர் இருக்கின்றார். பெண் ஒரு கொடி போன்றவள். காரணம், தரையில் படர முடியாது. அவர் ஏதாவது ஒரு கொம்பை அவர் நெருங்கித்தான் ஆக வேண்டும். அந்த வகையில என்னுடைய விஷ்ணுமாயனுடைய வழிபாடு தந்தையாக மட்டுமல்ல, சகோதரனாக மட்டுமல்ல, எல்லா விதத்திலுமே ஒரு பெண்மைக்கு துணை. அதே நேரத்தில் அந்த மாதவிடாய் காலத்துல பொறுத்த வரைக்கும் வழிபடுவதும் வழிபட முடியாததும் அவருடைய மனம் சார்ந்த விஷயம்.